ஹாய் கேஸ், நம்ம கேக்சிஸ் கேபிள் அதாவது நெட்வொர்க் கேபிள் எப்படி ட்ரிம் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அது என்னென்ன தேவைன்னா ட்ரிம்மரு, நம்ம ட்ரிம் பண்ணது வந்து டெஸ்டரு, ஜாக்கு. இதுனா உங்களுக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். டீலிங்னு எடுத்திங்கனாக்கா 10 ரூபா 15 அந்த ரேஞ்சு வரும் ஒரு பீஸு. கொஞ்சம் நெட்வொர்க் கேபிள் இது மோலாக்ஸ் இருக்குது, டீலிங்கில் வரும், இந்த பிராண்டில் வரும், லோக்கலையும் வருது. பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு முனையை எடுத்துக்கங்க. இந்த ஹோல்ஸ் எடுத்திங்களா, இங்கே வச்சுக்கிட்டு லேசாக அதை சுற்றி பண்ணிங்கனாக்கா மேலே இருக்கிற லேயர் துண்டாக வந்துடும். இது பண்ணிங்கனாக்கா துண்டாக வந்துருச்சிங்களா, இது துண்டாக வந்துடும். இப்போ நமக்கு தேவையானது இந்த 8 ஒயர் தான், 8 பேர். இது நமக்கு தேவையில்லை. இது எடுத்துருங்க. எடுக்கும்போது நல்லா இழுத்து எடுத்திங்கனாக்கா ஒயர் நமக்கு தகுந்தபடி ஆர்டராக வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டுறதுக்கு பண்ணிடுச்சு. இப்போ இந்த 8 ஒயரை பிரிக்கணும். பேராக இருக்கும், ஆரஞ்சு லைட்டு அண்ட் டார்க். ஆர்டராக வச்சு நம்ம இழுத்துங்க. அப்போ தான் ஆர்டராக வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஆர்டராக இழுத்துங்க. ஆர்டர் இழுத்து பண்ணுங்கள். நான் அப்போ என்ன ஆர்டர்னு சொல்கிறேன். பேராக வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் அடி பார்க்குறவங்களுக்கு பேராக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த கலரு எப்படி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 2 ஒயர் 3 ஒயர் மட்டும்தான் மாறும். மற்ற எல்லாம் ஆர்டர் தான் வரும். ஓகே, எடுத்துடுங்களா. இப்போ வந்து லைட்டு ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு இதான் ஃபஸ்ட்டில் வரணும். அப்புறம் லைட் க்ரீன் வரணும். 2 க்ரீன் வச்சிங்களா, இதை விட்டுருங்க. லைட் க்ரீன் இங்கே வரணும். 3ஆவதாக வரது லைட் க்ரீன். நான் வச்சுங்க லைட் க்ரீன். அடுத்தது டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ. இங்கே தான் உங்களுக்கு அந்த கலர்ஸ் மாறும். சரிங்களா, இங்கே லைட் வருது, டார்க் வருது, அப்புறம் லைட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் மாறும். இழுத்துங்கிற ஆர்டர் இழுத்துங்க. ஸ்டிப்பாக வச்சுங்க. ஸ்டிப்பாக நிற்கணும். ஸ்டிப்பாக நிற்கலாம் அது லோக்கல் ஒயரு. அதை நீங்கள் வாங்குறதுக்கு வேஸ்ட்டு, பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு. எடுத்துகிட்டு அடுத்து டார்க் க்ரீன் வரணும். இங்கே 5ஆவது ஆவரத்து டார்க் க்ரீன் வரணும். 6ஆவது ஆவரத்து. அப்போ லைட் மெரூனு, டார்க் மெரூன். இது வந்து ஸ்டிப்பாக இழுத்து வச்சு ஸ்டிப்பாக நிற்கணும். என்ன தான் நம்ம இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் இங்கே 8 பிளேடு இருக்கும். இது பிளேடு ஆக்சுவலாக நல்லா பாருங்கள். இது பிளேடு சரிங்களா. இந்த ஒயர் உள்ளே போய் நம்ம வச்சு அழுத்தும் போது இந்த பிளேடு வந்து இந்த ஒவ்வொரு ஒயர்லையும் வந்து பஞ்ச் ஆகும். ஸோ அது மூலிமா லைன் நமக்கு வரும். அதனால் நல்லா இழுத்து வச்சிங்க. ஆர்டர் மாறிடும். இழுத்துக்கிட்டு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இழுத்துக்கிட்டு வச்சு கட் பண்ணுறேங்க. கட்டு இதுலேயே இருக்கும். கட் பண்ணியாச்சு. அப்படியே பிடிச்சிங்க. ஜாக்கு தலை இந்த சைடு இருக்கும். கிளிப்பு திருப்பி வச்சுட்டு ஆர்டர் இப்பயே இங்கே லைட் ஆரஞ்சு தான் வரணும். பார்த்துங்க. லைட் ஆரஞ்சு, லாஸ்ட்டில் வந்து டார்க் மெரூன். இது அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா எதுவும் ஆர்டர் மாறக்கூடாது. அப்படியே உள்ளே போகும். நல்லா ஒயராக இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நின்று போச்சுப்பா. அப்படியே இது ஆர்ஜி 45 அடிக்கிறது. இதுக்குள்ளே விட்டுருங்க. அதாவது எப்படி ஒன்று பாருங்கள். இந்த பின்னில் தான் இந்த பிளேடு 8 பிளேடு வந்து இங்கே தான் உட்காரணும். இந்த பின்னு தான் பிளேடை உள்ளே அழுத்தி இந்த மேலே இருக்கிற ஒயரை பஞ்ச் பண்ணும். பாருங்கள், நல்லா பாருங்கள். விட்டாச்சு. வந்ததுங்களா இங்கே 8 பின்னு. இந்த 8 பின்னு கீழே இருந்ததுங்களா. அப்படியே இது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கிளிக்குன்னு சவுண்ட் வந்து கட் ஆகிடும். ஆயிடுச்சிங்களா. இப்போ இது பின்னு ஆயிடுச்சு. இப்போ இதனால இழுத்தாலும் வராது. ஸோ அதேமாதிரி இதையும் இந்த முனையும் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதேமாதிரி கட் பண்ணிக்கங்க. சோல் பண்ணிக்கங்க. அதை எடுத்து போட்டுருங்க. இது முடிஞ்சாலும் இந்த பல்லை பூச்சி இழுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 8 ஒயர் வந்து நம்ம மாற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு ஆர்டர் ஆகும். இது இங்கேயே கட் பண்ணிங்க வச்சிங்களேன். இந்த 8 ஒயர் வந்து நம்ம ஆர்டராக வைக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஒயர் மாறி வருதுங்க. 3 ஒயர் அதெல்லாம் உட்கார முடியாது. கொஞ்சம் கேப் வரும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் சொல்கிறது. நல்லா இழுத்து வச்சு பண்ணுங்கள்.
கையில் எடுத்தாலே வந்துடும். வரலன்னா பல்லு இல்லைங்க, பெஸ்ட்டு. பல்லு வச்சு வச்சிங்கன்னா இதாகும். இப்போ நான் ஆர்டரே வச்சு கொடுத்துட்றேன். எனக்கு தெரியும் நினைக்கிறேன். இது நெட்வொர்க்கு, அதாவது இன்டர்நெட்டுக்கு, அப்படி இல்லைனா இன்டர்நெட் இல்லாமல் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் ஷேரிங்கு, அதுக்கெலாம் இது கண்டிப்பாக தேவை. இந்த ஜாக்கு தான் வேணும் அவசியம் இல்லை. இது இந்த ஒயர் என்ன கலரு இருக்கோ அதே அந்த சைடு இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி அங்கே மட்டும் முறுக்கிட்டு டேப் அடிச்சு கூட பண்ணலாம். ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் அது கிடையாது. கைப்படகு விட அதை பிச்சுன்னு வரும். இது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன். இது ஜாக் அடிக்கிறது இழுத்துங்க கொஞ்சம், அந்த வெள்ளை அது உள்ளே போகணும். அப்போ தான் வந்து ஒயர் வந்து மடங்கணும். இது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஒரு 10 ஜாக் வச்சிங்கனாலே உங்களுக்கே மடப்பணம் ஆகிடும். பார்த்துக்க, அந்த பின்னு பஞ்சாயத்துங்களா, அந்த பிளேடில் போய் டச் ஆகணும். பிளேடு டச் ஆகி அந்த ஒயரில் போய் அந்த பிளேடு குத்திக்கும். சரிங்களா? இப்போ ஜாக் அடிச்சாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் RJ 45 டெஸ்ட்டு. இதுதான் RJ 45. இது 11. இது விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. இதுதான் RJ 45. அது இங்கேயும் இருக்கும். இது 11. அது தேவையில்லை. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுமாதிரி ஆன் பண்ணிங்கனாக்கா 8 லைன் கரெக்டாக எரியணும். ஃபஸ்ட்டு லைட் ஆரஞ்சு, அடுத்தது டார்க்கு, அடுத்து லைட் க்ரீனு, அடுத்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, க்ரீன், லைட் மெரூன், டார்க் மெரூன். சரிங்களா? இது ஏதாச்சும் இது வந்து இத்தனை லைட் எதுவும் அவசியம் இல்லை. இத்தனை ஆர்டரும் கரெக்டான அவசியம் இல்லை. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு தேவை 1, 2, 3, 6 தான். ஸோ 30 மீட்டர் ஒயர் இழுத்துருப்பீங்க, ஏதாச்சும் உள்ள ஒயர் இங்கே கடிச்சிருக்கோம். ஸோ அப்போ கவலைப்படாதீங்க. 8 லைன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1, 2, 3, 6 இந்த 3 லைட் எரிஞ்சால் போதும். 3 லைன் நமக்கு வந்தால் போதும். அது எதாவது கட் ஆகிடுச்சுனாக்கா எப்படி மாற்றி அடிக்கணுன்றதை நான் தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ தான் RJ 45 டெஸ்ட்டு.